ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். இன்னையோடைய மெனு வந்து லஞ்ச் காம்போ தான். ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான லஞ்ச் காம்போ. சாதம், அப்புறம் அரைச்சி விட்ட ரசம், இது எல்லாமே எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சி விட்ட ரசம், பொரிச்ச கூட்டு, கொத்தவரங்காய் பொரிச்ச கூட்டு, பருப்பு தொகையல். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மெனு இது. இப்போ பார்க்குறது இன்ஸ்டன்ட் கட் மேங்கோ பிக்கிள். இதுவும் நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். பருப்பு தொகையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துட்டா போதும். அப்புறம் ஒரே ஒரு வரமிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து துவரம்பருப்பு கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் 5 பீஸ் நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அது போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த பருப்பை நன்னா வறுத்துக்கணும் நீங்கள். அப்போ தான் அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இல்லாட்டி அந்த பச்சை அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் துவையலில். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். அது நல்லா செவந்து வர மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காவும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கேன் நான். இப்போ நல்லா இது செவந்து வறுத்தாயிடுத்து. இப்போ வந்து இது ஆறுனதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம்னா பருப்பு தொகையல் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி சட்டுன்னு இது வந்து நீங்கள் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் அரைக்க தேவையானது பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன்னு பெப்பரும், அதுக்கப்புறம் ஜீரா, அதுக்கப்புறம் ஒரு 8 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பொரிச்ச கூட்டு அப்படின்னாலே இது நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்னென்னலாம் அரைக்கணுமோ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுத்து கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி நல்லா மைய நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது வேக வச்சோம் இல்லையா பைத்தம்பருப்பு, கொத்தவரங்காய், அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததும் தாளிச்சு இருக்குன்னா பொரிச்ச கூட்டு ரெடி. ஸோ இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய், இந்த மாதிரி இந்த பச்சை காய்கறிகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி மற்ற காய்கறி போட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு நாள் கூட்டு பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக இந்த மாதிரி எதுவுமே இன்றைக்கி மெனு உங்களுக்கு அப்படி பிடிப்படலைன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இதை பண்ணி ஒரு வடாம் பொரித்து அதுக்கப்புறம் ஒரு தொகையல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுவே கூட நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வித்தியாசமான சுவை கொடுக்கும். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் செய்யும்போது மிளகு சேர்க்குறீங்கள்ல, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக வந்து நம்ம ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகா, தேங்காய் போட்டு அரைச்சி கூட்டுக்கு நம்ம விட்டுருவோம் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நான் கொடுத்துருக்கேன். அது வந்து தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் நான் தூவியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரசம் பார்க்கலாம். இது வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சி விட்ட ரசம் தான் இது. இதில் பாருங்கள், இஞ்சி, மிளகு, பூண்டு, வெந்தயம், அப்புறம் சீரகம், காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் துவரம்பருப்பு நான் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் நான் வந்து வச்சுருக்கேன். நெய்யில் தாளிக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே போட்டு அரைச்சி விட்டுடலாம். இது ஒரு துண்டு நான் புளி வச்சுருக்கேன். அரைக்கிறச்ச நீங்கள் வந்து சேர்த்துன்றலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி வந்து நான் வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன்.
அதில் வந்து அந்த தக்காளியில் இருக்கிற அந்த கண்ணை நீங்கள் எடுத்து விட்டுட்டு அதை நல்லா அரைச்சி அதையும் நீங்கள் வந்து ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா இந்த அரைச்சி விட்ட ரசம் ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ரச வகையில் ஒன்று. அதனால் இந்த மெனுவில் இதை நான் சேர்த்துருக்கேன். இந்த மெனு நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் வந்து நான் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி அதிலையே நான் விட்டு ஒரு கொதி விட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாகவே நீங்கள் வந்து சேர்த்துட்டுலாம். இப்போ இது எல்லாமே வந்து வறுக்க போகிறது கிடையாது. இதை அப்படியே போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே கொதிக்க விடணும் நம்ம. இப்போ பாருங்கள், வீடியோவில் பார்த்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜலம் விட்டுண்டு இதை நல்லா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தளச்சி வரும்ல, அந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு நீங்கள் விடுங்க. அது ஒரு கொதி வந்தாலே போகிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கொதிக்கிறது இல்லையா? ரொம்ப ரசம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நான் கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ லைட்டாக இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக நெய்யில் நான் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ தாளிப்பு கொடுத்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த மெனு வந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபராக இருந்ததுன்னா ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.